ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கேம் பார்க்க போகிறோம். பிரக்யானந்தாக்கும் டிங் லிரன் வேர்ல்ட் சாம்பியனான டிங் லிரனுக்கும் நடந்த ஒரு ஆர்மகெடன் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்மகெடன் கேமில் பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தா வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. பிரக்யானந்தாக்கு வந்து 10 மினிட்ஸ் இருக்கும், டிங் லிரனுக்கு வந்து 7 மினிட்ஸ் இருக்கும். ஸோ பிரக்யானந்தா வந்து மஸ்ட் வின் கேம் இது. ஸோ வின் பண்ணாதான் பிரக்யானந்தா வின் பண்ண மாதிரி. இந்த கேம் டிராவ் ஆனாலும் பிளாக் வின் பண்ண மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா? ஸோ பிரக்யானந்தா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது கேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிரக் வந்து D4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து நைட் F6 ப்ளே பண்றாரு, பிஷப் G5, இப்போ D5, இப்போ E3 C5 ப்ளே பண்ணி சென்டர் பானை வந்து சேலஞ்ச் பண்றாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் நைட், பான் டெக்ஸ் பிஷப். இந்த இடத்துல பிரக் வந்து இந்த ஃபைல ஓபன் பண்ணிருக்காரு. இப்போ பிஷப் B5 செக் வருது, பிஷப் வச்சு பிளாக் பண்றாரு. இந்த பிஷப்பும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நைட் E2 வருது. ஸோ நைட் E2க்கு அப்புறமா இப்போ E6, இப்போ கேன்சல் பண்ணிக்கிறாரு பிரக். ஸோ இப்போ பிரக் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ குயின் C7 வருது. இந்த இடத்துல நைட் D2. ஸோ பிரக்குடைய 2 நைட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பேசிவாக இருக்கிற மாதிரி தோணும். பட் இந்த நைட் வந்து டெவலப் ஆகும்போது சென்டரில் நிறைய ஸ்கொயர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நைட் வந்து ரொம்பவே ஒரு ஆக்டிவான ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பிஷப் D6 ப்ளே பண்ணுறாரு. ஃபைனலாக பிஷப் D6 ப்ளே பண்ணி லாஸ்ட் மைனர் பீஸையும் டிங் லிரன் வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இப்போ டிங் லிரன் பார்த்தீங்கன்னா வேணும்னா குயின் சைட் வந்து கேன்சல் பண்ணிட்டு அவருடைய ஹெவி பீசஸ்லாம் இந்த ஒரு ஓப்பன் ஃபைலில் கொண்டு வந்து ஒயிட்டுடைய கிங்கை வந்து அட்டாக்கும் பண்ணலாம் அக்ரெசிவாக போகணும்னா. அப்படி இல்லை டிங் லிரன் வந்து கேமை ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக விளாண்டாருன்னா ட்ராவும் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரா பண்ணாலே இந்த இடத்துல ஆர்மகெடன் கேம்ன்றதுனால பிளாக் வந்து வின் பண்ண மாதிரி தான் கணக்கு. ஸோ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ H3 ப்ளே பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து H3 ப்ளே பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்பும் குயினும் வந்து இந்த H2 ஸ்கொயரை வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து H3 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து சேஃப் கார்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து இன்னொரு மூவ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா C4. ஸோ இந்த பிஷப் டெக்ஸ் செக் வந்து பிறகு இப்போ அலோ பண்ணலாம். இப்போ கிங் இங்கே மூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ பிஷப் திருப்பி D6 வருவார். சப்போஸ் பிஷப் D6 வராமல் வேறு ஏதாவது மூவ் ப்ளே பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து சிம்பிளாக இந்த இடத்துல F4 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து அப்படியே ஃபுல்லாக இங்கே நம்ம வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீசனால பிஷப் வந்து D6 தான் வந்தாகணும். பிஷப் D6 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்போ முக்கியமாக C-Tex D5 ப்ளே பண்ணுறோம். C-Tex D5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பாருங்க, சப்போஸ் பிளாக் வந்து இந்த இடத்துல கேன்சல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த இடத்துல அழகாக ரூக்கை வந்து ஒரு சூப்பரான ஓப்பன் ஃபைலில் கொண்டு வரலாம். அப்படி இல்லையா இந்த ஒரு பொசிஷனில் வந்து பான் டெக்ஸ் பான் வந்து பிளாக் ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம அழகாக நைட்டை வந்து C3க்கு கொண்டு வரலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நைட் வந்து ரொம்பவே ஆக்டிவாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நைட் C3 வந்து இந்த பானை வந்து கட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பானை இப்போ நீங்கள் குயினை வச்சு காட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளாக குயின் F3 ப்ளே பண்ணலாம். திருப்பி குயின் F3 மூலிமா இந்த பானுக்கு வந்து ஒரு அட்டாக் இருக்குது. இந்த இடத்துல திருப்பி நீங்கள் சப்போஸ் வந்து குயின் சைட் கேசல் ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளாக வந்து நைட் டெக்ஸ் D5 வந்து ப்ளே பண்ணலாம். இந்த ஒரு பொசிஷனில் கிங் வந்து நம்ம B8 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கிங் B8 போகிறது வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஏன்னா ரூக்கு நெக்ஸ்ட் நம்ம இந்த செமி ஓப்பன் ஃபைலில் போட்டோம்னா இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் கிங்கை மூவ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு பான் மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளாக B4 ப்ளே பண்ணலாம். B4 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து நம்ம கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஒன்று இந்த பானை வந்து நீங்கள் டேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளாக ரூக் AC1 ப்ளே பண்ணி நம்ம வந்து பிளாக் உடைய குயினையே வின் பண்ணிடலாம். அப்படி இல்லையா நீங்கள் இந்த பானை வந்து டேக் பண்ணாமல் பானை இங்கேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிங்கை சப்போஸ் மூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இப்போ B-Tex C5 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், பிரக்கோடைய பீசஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே லேடர் மாதிரியான பான் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் நைட் வந்து அழகாக இந்த B6 ஸ்கொயருக்கும் வருவார் தேவைப்பட்டா. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரூக்கியும் இங்கே போட்டு கிங்கை வந்து ஒரு சூப்பரான அட்டாக் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஒயிட் வந்து இந்த கேம் ரொம்பவே சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் சொன்னேன், இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் H2 செக் வந்து நம்ம வந்து மேபி அலோவ் பண்ணிருக்கலாம். பட் கேம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியான டைமு, இன்க்ரிமெண்ட்லாம் கிடையாது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல H3 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக பான் டெக்ஸ் பான், இப்போ திருப்பி நைட் டெக்ஸ் பான் வருது. ஸோ சடனாக பாருங்கள், இப்போ பிரகோடைய இந்த நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்துட்டாரு. இந்த இடத்துல இப்போ வந்து பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இந்த பானை புஷ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நைட் வந்து இந்த B5 ஸ்கொயருக்கு வந்தாருன்னா குயினையும் பிஷப்பையும் வந்து அட்டாக் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக அதை வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்ற ரீசனால தான் இந்த இடத்துல டிங் லிரன் வந்து அவருடைய ஏ பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ குயின் எடுத்துகிட்டு வராரு, குயின் H5 ப்ளே பண்ணுறாரு. இப்போ கேன்சல் பண்ணிக்கிறாரு. ஸோ டிங் இந்த இடத்துல என்ன பிளான்னா, மேபி அவருடைய கிங்கை வந்து இந்த H8 ஸ்கொயரில் ஸ்லைட் பண்ணிக்கிட்டு அவருடைய ரூக்கை வந்து ஓப்பன் ஃபைலில் கொண்டு வந்து 2 ஹெவி பீசஸையும் கொண்டு வந்து கிங்கை அட்டாக் பண்ணுறது தான் ஒரு பிளானாக கூட இருக்கலாம். இப்போ C3 ப்ளே பண்ணுற பிறகு இப்போ வந்து சிம்பிளாக கிங்கை வந்து H8க்கு ஸ்லைட் பண்ணிட்டாரு. ஸோ கிங் H8 ஸ்லைட் பண்ணாலே இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் ரூக் G8 வரப்போகிறது தான் அர்த்தம். இந்த இடத்துல சிம்பிளாக வந்து ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. ரூக் A D1, இப்போ F5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ F5 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல இன்னொரு நைட்டை பிரக் வந்து கேம்குள்ளே கொண்டு வராரு. ஸோ பிரக்கோடைய மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் நைட் G5 ப்ளே பண்ணி திருப்பி இன்னொரு நைட்டை வந்து நம்ம F3க்கு கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் கிரியேட் பண்ணலாம். பட் தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்குடைய பொசிஷன் இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா
பிளாக்கு வந்து இந்த பான்ஸ் அண்ட் அவருடைய பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கிங்கை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ஓப்பன் ஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக பிளாக்குடைய கிங்கை உங்களால் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ இப்போ கேமில் என்ன நடக்குதுன்னா நைட் F6 ப்ளே பண்ணுறாரு. ஸோ நைட் F6 ப்ளே பண்ணி குயின் வந்து சேஸ் பண்ணுறாரு. குயின் H6 வராரு. இந்த இடத்துல சிம்பிளாக குயின் வந்து E7 வராரு. இப்போ இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த பானை புஷ் பண்ணதுமே இப்போ பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒரு டிராயிங்கான லைன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம நைட்டை C6ல போடலாம். பட் இந்த லைனை வந்து பிறகு வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணக்கூடாது. இது வந்து டிராவான லைன் தான். ஸோ இந்த இடத்துல நைட்டை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரூக் டெக்ஸ் பிஷப் ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் கொடுக்குறோம். திருப்பி நீங்கள் இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ குயின் டெக்ஸ் நைட்டு கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி செக், திருப்பி கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி குயின் மூலியமா ஒரு பர்பச்சுவல் செக் மூலியமா இந்த கேம் வந்து டிராப் பண்ணலாம். பட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா இப்போ பண்ணக்கூடாது. ஸோ பிறகு இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அவருடைய இந்த நைட்டை வந்து G5க்கு கொண்டு வராரு. நெக்ஸ்ட் இந்த நைட்டையும் நம்ம வந்து F3க்கு கொண்டு வரதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான த்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிஷப்பை டேக் பண்ணி ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் மூலியமா நெக்ஸ்ட் நைட் டெக்ஸ் F7 மூலியமா குயினை கூட வின் பண்ணலாம். ஸோ இந்த ஐடியா எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக வந்து பிளாக் வந்து அவருடைய ரூக்கை வந்து கொண்டு வர ரூக் A D8 இந்த இடத்துல சிம்பிளாக ரூக்கை வந்து டபுள் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல பிளாக்கு இன்னொரு ஒரு பெஸ்ட்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரூக்கை வந்து G8ல போடலாம். இப்போ இந்த நைட்டை வந்து F3க்கு கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து குயினை வந்து சேஸ் பண்ணணும். குயின் வந்து திருப்பி பேக் போனதுக்கு அப்புறமா இப்போ பிளாக்குடைய பொசிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் சப்போஸ் இந்த இடத்துல நீங்க குயினை சேஸ் பண்ணாம வேற ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா ரூக் டெக்ஸ் D6 இப்போ நீங்க குயின் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா நைட் டெக்ஸ் பான் மூலியமா நம்ம குயினை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஐடியாவே இந்த இடத்துல. பட் இந்த ஒரு விஷயத்த ஒயிட்டால அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஏன்னா பிளாக்கு வந்து நல்ல டிஃபென்ஸ் இருக்கு. பட் எனிவே இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல பிளாக் வந்து ரூக் G8லாம் ப்ளே பண்ணல. ரூக் எடுத்துட்டு வந்து இந்த D5ல போறாரு. ஸோ ரூக் D5ல போறதும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா பிளாக்கு வந்து எந்த விதமான பாதகமும் கிடையாது. பட் பிளாக்கு பார்த்தீங்கன்னா ரூக் G8 வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான மூவ். இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய நைட்டை F3ல போட்டு இந்த பிஷப்பை டேக் பண்ணணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா இங்க ரூக் வந்து கட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பிறகு என்ன பண்றாருன்னா சிம்பிளா அவருடைய ரூக்கை வந்து D2க்கு போட்டுறாரு. ஸோ இந்த ரூக்கை D2ல போறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேடான ஐடியா தான். ஏன்னா நீங்க வந்து ரூக்கை D2ல போறதோட உங்களுடைய நைட்டை F3ல போறதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேமை சஸ்டெயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எனிவே ரூக்கை D2ல போறாரு. இந்த இடத்துல ரூக் G8 வருது. ஸோ ரூக் G8க்கு அப்புறமா இந்த இடத்துல ரூக்கை வந்து டபுள் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல குயினை வந்து சேஸ் பண்றாரு டிங்லிரன். இந்த இடத்துல சிம்பிளா குயின் வந்து H4 வராரு. ஸோ குயின் H4 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல டிங்லிரன் வந்து ஒரு பெரிய பிளெண்டர் பண்றாரு. ஸோ ஆல்ரெடி டிங்லிரன் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் கூட மேட் இன் 2 ஒரு பிளெண்டர் பண்ணாரு. அந்த கேமை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிளெண்டர் பண்றாரு டிங்லிரன். இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா ரூக் D G8 ப்ளே பண்றாரு. ஸோ ரூக் D G8 எதனால ஒரு பிளெண்டர்னா ரூக் வந்து இந்த பிஷப் வந்து சேஃப்கார்ட் பண்ணி தான் ஆகணும். குயின் தான் தற்சமயத்துக்கு சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம குயினை வந்து டைவர்ட் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம கிங்குக்கு செக் கொடுத்து நம்ம பிளாக் ஹெவியான மெட்டீரியல் லாஸ் வர அளவுக்கு நம்ம வந்து இந்த கேமை வந்து ஒயிட் வந்து லீட் பண்ணலாம். இந்த இடத்துல இப்போ நைட் F3 பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான மூவ். நைட் F3 மூலியமா இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்றோம் நம்ம இந்த பிஷப் வந்து த்ரெட்டன் பண்றோம். இந்த இடத்துல சப்போஸ் வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். ரூக் டெக்ஸ் பிஷப் குயின் டெக்ஸ் ரூக்கு இந்த இடத்துல நைட் டெக்ஸ் பான் மூலியமா நம்ம குயினை வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களுடைய பிஷப்பை நீங்க சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போகணும்னு நினைச்சா கூட நம்ம ரூக் எடுத்துட்டு வந்து அழகா இந்த D7ல போடலாம். ஸோ இந்த ரூக் D7 மூலியமா நீங்க இந்த குயினை வச்சு ரூக்கை டேக் பண்ண முடியாது. உங்களுடைய குயின் போயிடும். ஸோ நீங்கள் நைட்டையும் வச்சு இந்த ரூக்கை டேக் பண்ண முடியாது. இந்த இடத்துல H7ல ஒரு சூப்பரான செக்மேட் இருக்கு. ஏன்னா நைட் தான் வந்து இந்த H7 ஸ்கொயரை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உங்களால் ரூக்கை எது மூலியமாவும் டேக் பண்ண முடியாது. இப்போ குயின் அட்டாக்ல இருக்கிறதுனால குயின் தான் விலகி ஆகணும். குயின் விலங்கினதுக்கு அப்புறமா இப்போ நைட் டெக்ஸ் F7 செக் இருக்கு. ஸோ இது மூலியமா பிளாக்குடைய குயின் கண்டிப்பா போயிடும். ஸோ எனிவே பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மெட்டீரியல் லாஸ் ஏற்படும். இந்த இடத்துல நீங்க பிஷப் எடுத்துட்டு வந்து பேஸ் ரேங்க்ல உங்களுடைய பேஸ் ரேங்க்ல போட்டாலுமே நெக்ஸ்ட் நம்ம ரூக் D7 ப்ளே பண்ணலாம். குயினுக்கு எப்படி இருந்தாலுமே ஒரு அட்டாக் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க திருப்பி குயினை இங்க போட்டாலுமே அதே மாதிரி நைட் டெக்ஸ் F7 செக் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஒரு அட்டாக்ல இருந்து பிளாக்கால தப்பிக்கவே முடியாது. இந்த ஒரு ரீசனால தான் பாத்தீங்கன்னா இந்த நைட் F3 வந்து ரொம்பவே ஒரு பிரில்லியண்டான மூவ். ஸோ இந்த H7 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால இந்த இடத்துல டிங்லிரன் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ இந்த பானை புஷ் பண்ணாலுமே இந்த இடத்துல பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களால் பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த பான் வந்து ஆல்ரெடி பின்ல தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல சிம்பிளாக வந்து ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணுறாரு. ரூக் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த கேமை இதிலிருந்தே டிங்லிரன் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இப்போ உங்களால் குயின் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணிட்டீங்கன்னா நைட் டெக்ஸ் F7 மூலிமா நம்ம திருப்பி குயினை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா பிளாக்கு வந்து இது வந்து ஒரு லூசிங்கான பொசிஷன் தான். இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து டிங்லிரன் வந்து கேமையை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு மஸ்ட் வின் சுச்சுவேஷனில் ஸோ என்னதான் பொசிஷன் கொஞ்சம் நடுவில் கொலாப்ஸ் ஆனாலுமே வேர்ல்ட் சாம்பியன் ஆன டிங்லிரனையும் வந்து ஃபினிஷ் பண்ணார். கடைசி நேரத்தில் பிரக்யானந்தா வந்து கேமையும் ஃபினிஷ் பண்ணாரு. ஸோ நடுவில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனாலுமே கடைசியாக கரெக்டான ட்ராக்கை பிடிச்சி கேமை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் டிங்லிரனும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிறைய கேம்ஸ் வந்து
தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் மேலேயும் நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஆஸ் அ வேர்ல்டு சாம்பியனா தொடர்ந்து இத்தனை மேட்ச் வந்து தோத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அப்செட்டான ஒரு விஷயம் தான். பட் எனிவே இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.